Hi guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இன்னைக்கு வந்து beginner friendly eyeshadow look தான் வந்து பார்க்க போறோம். Beginner friendlyன்றதுனால வந்து without brushes தான் நம்ம பார்க்க போறோம். Fingersல எப்படி வந்து eyeshadow நம்ம வந்து build பண்ணலாம் அப்படின்றத and அத பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம். First வந்து நம்ம பேஸ் வந்து செட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் NY Bay ரன்வேலேருந்து ஒரு கன்சீலர் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதை வந்து என்னோடய அப்பர் ஐலிட் அண்ட் அண்டர் ஐஸில் வந்து போட்டு நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு ஐஷேடோ போடுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும். ஏன் வந்து நான் கன்சீலர் போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து ஐஷேடோ போடணுமா, கன்சீலர் போடாமல் ஐஷேடோ போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கன்சீலர் தான் வந்து ஐஷேடோவோட பேஸாக இருக்கும், ஒரு ப்ரைமர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் கன்சீலர் யூஸ் பண்ணாமல் இப்போ நீங்கள் வந்து ஐஷேடோ போடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து க்ரீஸ் ஆகிடும் அண்ட் நீங்கள் போடுற ஐஷேடோ கலர் வந்து சீக்கிரமாக ஃபேட் அவுட் ஆகிடும். நீங்கள் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த கலர் வந்து இல்லாமல் போயிடும், இல்லைனா வந்து எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஐஷேடோக்கு கீழே வந்து ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் கன்சீலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஐஷேடோ கலர் வந்து நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கன்சீலரை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் மேபிளின் ஃபிட்மியோட ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் லூஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இதிலே ஒரு ஸ்பாஞ்ச் வர்றதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐஷேடோக்கு வந்து நைக்காவோட 10-in-1 ஐஷேடோ பேலெட்லேருந்து ஸ்மோக்கி அட் 8ன்ற பேலெட் வந்து எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷேடை வந்து நான் அடுத்தடுத்து போட போகிற ஐஷேடோக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஐஷேடோ பிக்மெண்ட் வந்து கையில் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து எடுத்து ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய எடுத்து போட்டு அப்ளை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்மளால் அதை வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து பில்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணுறோன்றதுனால போட்டு தேய்த்தேன்னு தேய்க்கக்கூடாது, கன்சீலர் எல்லாமே வந்து மூவ் ஆகிடும். ஸோ என்னோடய கை வந்து நான் வந்து சும்மா லைட்டாக தான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். ப்ரஷில் பண்ணும்போது எப்பயுமே வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது, பட் ஃபிங்கர்ஸுன்றதுனால கொஞ்சம் ப்ரெஷர் நம்ம கொடுத்துட்டோனாலும் அது வந்து கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளாக் ஷேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஐலிட்டோட எண்டில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். பிளாக் ஷேடுன்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணோம், அதிகமாக எடுத்து எங்கேயாவது வந்து லைட்டாக பட்டுருச்சுன்னா கூட கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதையும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பிக்மெண்டடாக வேணுன்றதை பார்த்துட்டு இன்னும் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹூடட் ஐஸ், ஸோ அதனால வந்து நான் என்னோடய க்ரீஸ் லைன் வந்து தாண்டி போகாத மாதிரி பார்த்துக்க போகிறேன். ஒரு காப்பர் ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து நான் ஃபிங்கர்ஸாலே தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஐஷேடோ பேலெட்டில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் டிப் அப்ளிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேட்டர்லேயே வந்து ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ப்ரஷஸ் இருக்காது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இதை நான் ஃபிங்கர்ஸில் தான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி காப்பர் ஷிம்மர் ஷேடெல்லாம் வந்து ட்ராகிங் மோஷனில், அதாவது மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் ஷேட் அண்ட் காப்பர் ஷேட்க்கு சென்டரில் வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் இது எதுவுமே வந்து தனித்தனியாக தெரியாமல் ரெண்டு ஷேடும் வந்து லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி தெரியறதுக்காக. நம்ம லோவர் ஐலிட் போயிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணல ஒரு ட்ரான்சிஷன் ஷேட், ஸோ அதை வந்து எடுத்து கீழே வந்து நான் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். பிளாக் ஷேட் எடுத்து அண்ட் எண்டில் மட்டும் நான் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் மேலே கீழே ரெண்டு ஐஷேடோவையும் ஜாயின் பண்ண மாதிரி நான் பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த காப்பர் ஷிம்மர் ஷேட், ஸோ அதையும் வந்து நான் கீழே அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைட் கோல்டு ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர் வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறேன்.
அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணுறோம் ப்ரஷில் பண்ணாமல். ஸோ நம்ம கையில் வந்து பிக்மெண்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு ஷேட் எடுக்கும் போது அதை நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஷேட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். என்னோடய ப்ரோ போனையும் நான் வந்து சேம் அந்த இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணலை லைட் கோல்டு அதை வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாக்மேவோட இன்ஸ்டா லைனர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தின்னாக ஒரு விங் லைனர் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோன்றதுனால நான் இந்த ஐ லுக் ஃபுல்லாகவே வந்து ஒரே பேலட்லேருந்து க்ரியேட் பண்ணணும் தான் நினச்சேன். அண்ட் இந்த பேலட்லேயே வந்து இன்னும் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பேலட்டோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ். காஜலுக்கு என்வைபேயோட த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ கோல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து என்னோடய வாட்டர் லைனில் நான் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ளூ ஹெவனோட மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு என்னோடய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸை நான் ஃபில் பண்ணுறேன். அண்ட் இதுதான் வந்து கம்ப்ளீட்டட் லுக். இந்த வீடியோவோட மோட்டிவே இந்த மாதிரி ஒரு ஐ லுக் வந்து நம்மளால் ஃபிங்கர்ஸால் வந்து க்ரியேட் பண்ண முடியுன்றதை காமிக்கிறதுக்காக தான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.